விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? சும்மா போய் சொல்லாத. ஹே, நான் ஏன் போய் சொல்லணும்? 30 லட்சம் கொடுத்திருக்கேன் வட்டியோட. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்போ யாருக்கும் அவன் சொல்லல. என்னப்பா உங்க ஃபேமிலில யாருக்குமே அறிவில்லையா? ஓவரா பேசாத. பணத்தை எப்ப கொடுத்த? அதான் சொன்னேன்ல, லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்பவே உன் அண்ணன் என்ன பார்த்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ப்ராப்ளம் பண்ணிட்டான். அப்பவே 30 லட்சத்தை கொடுத்துட்டேன். லீகலா சைனும் பண்ணிட்டேன். நிஜமா தான் சொல்றியா? அன்னைக்கு விட்னஸ் சைன் போட்டதே நீதானே? அப்போ அன்னைக்கு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் சைன் போட சொன்னது இந்த கேஸுக்காக தான். அன்னைக்கே ஃபுல் செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சு. நீ ஒண்ணு போய் சொல்லல. உனக்கு டவுட்டா இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு பாரு. இன்ஸ்பெக்டரே சொல்லுவாரு. இது தெரியாம காசை கொடுன்னு வந்து என்கிட்ட ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க. நீ சொல்றது என்ன என்னால நம்பவே முடியல. இப்ப எனக்கு ஒண்ணு புரியுது. அப்போ அவன் ஃபேமிலியை ஏமாத்துறதை இன்னும் விடல. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லவே இல்ல இல்லையா? இல்ல. நான் அது தேர்ட் பர்சன். ஆனா மனோஜ் உன் ஃபேமிலி. நீ சொன்ன மாதிரி சேம் பிளட். அவனே உங்களை ஏமாத்துறான். நீ என்ன கேள்வி கேட்கலாமா? கரெக்ட். அந்த ஓடுகள் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கான். என் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் அது. அதை கொடுக்காம இன்னும் எங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கான். முத்து, நான் ஏன் மனோஜ் கழட்டி விட்டு போனேன் தெரியுமா? அவன் அப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாரையும் ஏமாத்தினா. என்ன ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். அவன் இவ்வளோ கிரிமினலா யோசிச்சிருக்கான். அவன் ஒரு கடை ஆரம்பிச்சான். அது இந்த காசுல தான் நினைக்கிறேன். ஆனா கேட்டப்போ அவன் மாமனார் அனுப்புனாருன்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு மனோஜ்க்கு இந்த அளவுக்கு அறிவே இல்லை. இதுக்கெல்லாம் அவன் வைஃப் தான் காரணமா இருக்கும். ஆக்சுவலா அவதான் பார்லருக்கு போகும்போது என்ன லாக் பண்ணா. ஸ்டேஷன்ல வச்சு பேசினப்போ வட்டியோட 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினான். உன் அண்ணனை விட அவதான் டேஞ்சர். கூட்டு கலவனிங்க. இன்னைக்கு வீட்டுல பயங்கரமான சீன் இருக்குது. நீ இந்த உண்மையெல்லாம் வந்து எங்க வீட்டுல சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த மனோஜ் ஏதாவது போய் சொல்லி மாத்தி விட்டுருவான். அதான் ஸ்டேஷன்ல பணத்தை கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்குல்ல? ஆமா, தெரிஞ்ச போலீஸ்காரர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா அந்த போலீஸை நான் தான் செட்டப் பண்ணி கூட்டு வந்தேன் சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். எங்க அம்மா அதை நம்பிடுவாங்க. இதே நீ நேர்ல வந்து உண்மையை சொன்னா அது வேற. அவங்க 2 பேரோட எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு. நான் வரேன்.